அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். சத்திய வசனத்தின் மூலமாக நடைபெறுகிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே செய்த அற்புதங்களை குறித்து நாம் திருமறையிலே வாசித்து கற்று வருகின்றோம். ஆண்டவருடைய சுத்தமான கிருபையினாலே யோவான் நற்செய்தி நூலிலே எழுதப்பட்டிருக்கிற 7 முக்கியமான விசேஷித்த அற்புதங்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். ஒருவேளை யோவானில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்வோமானால் ஏராளமாக அற்புதங்களின் எண்ணிக்கை பெருகிவிடும். ஆனால் 7 அற்புதங்களை யோவான் எழுதி வைத்ததற்கு காரணம் என்ன? இயேசுவானவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? அவர் இயேசுவானவர் வந்ததற்கு நோக்கம் என்ன? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இவைகளை அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அற்புதங்களை அவர் எடுத்து கையாளுகிறார். அற்புதங்களே ஆண்டவர் செய்ய மாட்டார் என்று சொல்லுகிற ஒரு அடியான் நான் அல்ல. அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறவர். அற்புதங்கள் செய்வதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு, வலிமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் அற்புதங்களை நான் செய்ய முடியாது, நீ செய்ய முடியாது, நீ அதை உருவாக்கவும் முடியாது. அற்புதங்களுக்காக நீ பிரார்த்தனை செய்யலாமே தவிர அற்புதங்களை உன்னாலே உருவாக்கி கொள்ள முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த 20ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 31 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கு தோமாவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தோமாவின் இந்த வசனங்களை வாசிக்கும்போது நீங்கள் கேட்கலாம், ஐயா இது ஒரு அற்புதமா என்று வினாவலாம். உண்மையாகவே தோமாவின் வாழ்விலே நிகழ்ந்த இந்த நிகழ்வு ஒரு அற்புதம். ஏனென்றால் ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக்குகிறார், அது ஒரு அற்புதம். அதே சமயத்தில் 38 ஆண்டுகள் அவன் படுத்திருந்தவனை நடக்க வைக்கிறார், அது அற்புதம். 5 அப்பங்களை வைத்து 2 மீன்களை வைத்து 5000த்துக்கு அதிகமான புருஷர்கள் சாப்பிட வைக்கிறார், அது ஒரு மகாபெரிய அற்புதம். பெருவி குருடனான ஒரு மனிதனை பார்வைய வைத்து அவனுடைய பேச்சிலே, அவன் ஆண்டவரை குறித்து கொடுக்கிற சாட்சியிலே ஒரு பெருத்த மாற்றங்களை கொடுத்தார், அது ஒரு அற்புதம். மடிந்து 4 நாளாகி அந்த கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதனை, தலையிலும் உடலிலும் துணிகளினாலே சுற்றப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அந்த துக்க வீட்டை மகிழ்ச்சியின் வீடாக மாற்றினாரே, அது ஒரு மகா பெரிய அற்புதம். அதே போல அற்புதம் என்றால் என்ன? வியாதி சுகமாகிறது மாத்திரம் அற்புதம் அல்ல. ஒருவேளை இறந்தவர்களை உயிரோடு எழுப்புகிறது மாத்திரம் அற்புதம் அல்ல. அல்லது குறைவுகள் நிறைவாகிறது மாத்திரம் அற்புதம் அல்ல. பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்த்து தருகிறது மாத்திரம் அற்புதம் அல்ல. ஒரு மனிதனுடைய உள் குணங்களிலே ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறது ஒரு அற்புதம்தான். என்னை பொறுத்தவரையிலே உலகத்திலே நான் எண்ணுகிற மகா பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன், பாவியாய் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு பாவ வாழ்விலே வசித்து வருகிற ஒரு பெண்மணி ஆண்டவருக்கென்று உணர்வடைந்து புதுப்பித்து தன்னை ஆண்டவருடைய அடியார்களாக மாற்றி ஒரு மறுவாழ்வு வாழுகிற, ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்களே, அந்த மறுபிறப்படைந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை தான் உலகத்தில் நடைபெறுகிற மகா பெரிய அற்புதமாகும். வியாதி இன்றைக்கு இருக்கலாம், இன்னொரு காலத்தில் வரலாம். வியாதி இன்றைக்கு சுகமாகலாம், இன்னொரு காலத்தில் கடந்து வரலாம். ஆனால் மனம் திரும்புகிற அந்த அற்புதத்திற்கு இணையான அற்புதம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. மற்ற அற்புதங்கள் எல்லாமே இந்த மனம் திரும்புதலுக்கு உன்னை தூண்டுகிறதற்கு வழி நடத்தக்கூடிய துணை கருவிகளே தவிர இந்த தெய்வீக சுகம் கொடுக்கிறதும், ஒருவேளை உலக பிரகாரமாக பொருட்களை பெற்றுக்கொள்வதும், உலக பிரகாரமான செழிப்பை பெற்றுக்கொள்வது தான் நிரந்தர அற்புதம் என்று சகோதரனே சகோதரியே எண்ணிவிடாதீர்கள். இங்கு யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்கள். ஒரு தோமா என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்க முடிகின்றது.
இயேசுவின் சீடர்கள் 12 பேர், அதில் மிக முக்கியமானவன் தோமா. இந்த தோமா என்கிற மனிதன்தான் இந்தியா நாட்டிலே வந்து ஆண்டவருக்காக நற்செய்தியை அறிவித்து ஆண்டவருக்காக இரத்த சிந்தி மடிந்த ஒரு இரத்த சாட்சியாய் தன் ஓட்டத்தை முடித்த ஆண்டவரின் அடியாரில் ஒருவர். அப்போஸ்தலர்களிலே மிக முக்கியமான ஒரு மனிதன் தோமா. இந்த தோமாவை குறித்து ஏராளமான வசனங்கள் அங்கு சொல்லப்படவில்லை. கூடி போனால் ஒரு 8 அல்லது 9 வசனங்கள் தான் அங்கு காணப்பட்டு இருக்கக்கூடும், அல்லது ஒரு சில பகுதிகளில் தான் தோமாவை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. இந்த தோமா என்கிறவனை குறித்து அந்த அரேமிக் பாஷையில் அதனுடைய பொருள் என்ன? இரட்டை அல்லது 2 என்கிற பொருள். அதே சமயம் திதிமி எனப்பட்ட தோமா என்றால் அதுவும் கிரேக்க மொழியிலே திதிமி எனப்படுவதற்கு 2 என்கிற ஒரு பொருளாகும். சிலர் சொல்கிறார்கள் தோமாவும் மத்தேயும் இரட்டை பிள்ளைகளாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதத்திலே ஆதாரம் இல்லை. எங்கெங்கெல்லாம் மத்தேயு வருகிறாரோ அங்கெங்கெல்லாம் தோமாவும் காணப்படுவதை சிலர் சுட்டி காண்பித்து தங்கள் கருத்துக்கு இவ்வாறு வலு தேடுகிறார்கள். நமக்கு அது தெரியவே தெரியாது. அல்லது தோமாவோடு பிறந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ ஆண்டவருடைய காரியங்களிலே பயன்படுத்தி பட்டிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆகவே 2 பேரில் ஒருவன் என்கிற பொருளிலே அவன் பேர் இருக்கலாம் என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் இந்த தோமாவின் வாழ்க்கையிலே சந்தேகப்படுகிற தோமாவை ஆண்டவர் மாற்றுகிறார். இதுதான் மகா பெரிய அற்புதம். அருமையான என் சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு நீ பிறந்திருக்கலாம். கிறிஸ்தவ திருச்சபையிலே பல நூற்றாண்டுகளாக ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு திருச்சபையிலே நீ அங்கத்தினராக இருக்கலாம். பரிபூர்ண திருச்சபை என்று சொல்லப்படுகிற சில சபைகளிலே நீ ஆண்டவருக்கு என்று ஆரவாரம் செய்து கொண்டிருக்கலாம், நல்லது. ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே அடிக்கடி வருகிற சந்தேகங்கள், குழப்பங்கள், இவைகள் உன் உள் வாழ்விலே ஒரு பெருத்த போராட்டங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறதை கண்டு நீ கலங்கி விடலாம். ஒருவேளை ஆண்டவருடைய அடியானாக வாழ்கிறேன், எனக்குள்ளே ஏன் இந்த குழப்பங்கள், எனக்குள்ளே ஏன் இந்த சந்தேகங்கள் என்று கூட நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த தோமா என்கிறவன் பயப்படுகிறவனா? இல்லை. தோமா என்கிறவன் பயப்படுகிற ஒரு அடியான் அல்ல. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசரு மடிந்து விட்டான், இப்போது அந்த கிராமத்துக்கு செல்லலாம் என்று சொல்லும்போது இந்த தோமா சொல்கிறான், அவரோடு சேர்ந்து நானும் சாக போகலாம் என்று சொன்னான். தைரியம் அவனுக்குள்ளே இருந்தது. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே வழியும் ஜீவன் என்று சொன்னார். அவர் பரலோகத்துக்கு தான் செல்கிற அந்த காரியத்தை விளக்கி கொண்டிருந்தார். உடனே இந்த தோமா சொல்கிறான், ஆண்டவரே, சரியான காரியத்தை கற்றுக் கொடுக்கிற வண்ணமாக அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். யோவான் 14:4 நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியை அறிந்திருக்கிறீர்கள் என்றார். உடனே தோமா கேட்கிறான், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். அருமையான என் சகோதரனே சகோதரியே, தோமாவின் உள்ளத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தினாலே துடுக்கு துடுக்காக அவன் கேள்வி கேட்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை சிலுவையிலே அறைந்து அவர் கொலை செய்யப்படுகிறார், மடிந்து விடுகிறார், கல்லறையில் வைக்கப்பட்டு விடுகிறார். இந்த சீடர்கள் எங்கே இருந்தார்கள்? பூட்டியிருந்த ஒரு அறை கதவுக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். அந்த அறை கதவுக்குள்ளே ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர் பூட்டப்பட்டிருக்கிற அந்த அறை வீட்டுக்குள்ளே நுழைந்து தான் உயிரோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். அவ்வாறு முதல் முறை வெளிப்படுத்தும் போது அந்த தோமா என்பவன் அங்கு காணப்படவே இல்லை. ஒருவேளை தோமாவினுடைய அந்த நம்பிக்கை உடைந்திருக்கலாம், தோமாவின் விசுவாசம் தடுமாறி இருக்கலாம், தோமா எதிர்பார்த்த நிலைப்பாடு அது அசைந்து இருக்கலாம். ஆகவே ஆண்டவரின் பிள்ளைகளின் ஐக்கியத்திலிருந்து விலகி எங்கேயோ ஒரு இடத்துல அவன் உடைந்து போய் உட்கார்ந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள முடிகிறது, அந்த 12 பேரில் ஒருவன் தற்கொலை பண்ணி கொண்டான், இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறார்கள். அந்த ஐக்கியத்திலே இந்த தோமா காணப்படவே இல்லை. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தேகங்கள் வந்தது, அவனுடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் வந்தது, அடிக்கடி ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்ட ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு பெருத்த அற்புதத்தை செய்கிறார். பிறகு சீடர்களை தோமா சந்திக்கிறான். அப்பொழுது சீடர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம், ஆண்டவரை உயிரோடு கண்டோம். இதை சொன்னபோது தோமா நம்பவில்லை. தோமாவினுடைய விசுவாசமானது மிகவும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சரியான நிலைப்பாட்டிலே இருந்த காரியமாகும்.
அவன் சொல்கிறான், அவருடைய கைகளிலும் விலாவிலும் நான் கை போட்டால் ஒழிய நான் அவரை நம்புவதில்லை என்று தன் நிலைப்பாட்டை மிக உறுதியாய் சொல்ல ஆரம்பித்தான். ஒருவேளை சீடர்கள் அவனை வருந்தி அழைத்திருக்கலாம், அல்லது சீடர்களுடைய அழைப்பை ஒருவேளை அவன் ஏற்றிருக்கலாம். அடுத்த முறை சீடர்களோடு அவன் தங்கியிருக்கும் போது ஆண்டவர் அங்கே அந்த அறை விட்டுக்குள் வருகிறார். ஆனால் அவன் பேசின அதே வாக்கியங்களை ஆண்டவர் தோமாவோடு பேச ஆரம்பிக்கிறார். இதோ என் கைகளிலும் என் விலாவிலும் உன் கையை போடு என்று சொல்கிறார். ஆனால் தோமா கை போட்டானா? போடவில்லை. விலாவிலே தன் விரல்களை போட்டானா? போடவில்லை. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னான். சந்தேகப்படுகிற தோமா அவன் வாயிலிருந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு தெளிவான விசுவாச அறிக்கை வருகிறது. அது என்ன? என் ஆண்டவனே என் தேவனே என்று சொன்னான். அப்படியான சந்தேகப்படுகிற மனிதனை ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருகிறது தான் உலகத்திலே ஒரு மகா பெரிய ஒரு அற்புதமாகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பனே, ஆவியானவரை குறித்து, வசனத்தை குறித்து, வேத புஸ்தகத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, நித்தியத்தை குறித்து, ஒருவேளை வரங்களை குறித்து, வல்லமைகளை குறித்து, ஒருவேளை ஆண்டவரின் ஊழியர்களுடைய தரத்தை குறித்தெல்லாம் உனக்கு அடுக்கடுக்காக சந்தேகங்களும் அடுக்கடுக்கான குழப்பங்கள் வருகிறதா? இந்த குழப்பங்களோடு இருக்கிற உன்னை ஆண்டவர் மாற்றி ஒரு தெளிவான நிலைக்கு கொண்டு வருகிறது தான் மகா பெரிய ஒரு அற்புதமாகும். இங்கே பாருங்கள், அவன் சந்தேகப்பட்டவன். அவர் விலாவிலும் அவருடைய கைகளிலும் என் விரல்களை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னவன் ஆண்டவரை கண்டபோது, ஆண்டவர் அவனோடு பேசிய போது அவன் சொல்கிறான், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்ல ஆரம்பித்தான். அருமையானவர்களே, இந்த தோமா முதல் விசை ஆண்டவர் சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது தோமா அவர்களோடு இல்லை. அப்போது தோமா எவைகளெல்லாம் இழந்தான்? ஆண்டவரின் பிள்ளைகளின் ஐக்கியத்தை இழந்தான், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய துதியை இழந்தான், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருந்து அனுபவிக்கிற பிரசன்னத்தை இழந்தான், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கிற அந்த நம்பிக்கை இழந்தான். அருமையானவர்களே, இந்த தோமா ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இல்லாத காலங்களிலே அவன் தேவனுடைய சமாதானத்தை கூட இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு வாழாத காலத்திலே நாம் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம் என்பதை நீங்கள் சிந்திக்கும்படியாக இதை சொல்கிறேன். அருமையானவர்களே, ஒரு ஆண் திருமணம் முடிக்க வேண்டுமென்றால் பெண் தேவை, ஒரு பெண் திருமணம் முடிக்க வேண்டுமென்றால் ஒரு ஆண் தேவை. அதே போலத்தான் உன் ஆண்டவரை ஆராதிக்க உன்னால் தனியாக முடியாது, ஆண்டவருடைய ஊழியத்தை உன்னால் தனியாக செய்ய முடியாது. இதற்கு ஐக்கியம் தேவை, பிறருடைய ஒத்தாசை தேவை, விசுவாசிகளின் கூட்டு உறவுகள் தேவை. ஆகவேதான் தேவ பிள்ளைகளின் ஐக்கியமில்லாத காலங்களிலே அவன் விசுவாசத்தை இழந்தவனாக சந்தேகத்தோடு காணப்பட்டான். ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவன் வாழ்க்கையில் ஒரு பெருத்த அற்புதத்தை செய்தார். என்ன அற்புதம் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே என் தேவனே என் ஆண்டவரே என்று சொன்னார். சந்தேகப்படுகிறவன் ஆண்டவரை அறிவிக்கிற அல்லது அறிக்கை சொல்லுகிற சத்தமிடுகிறவனாக அவன் மாறினதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடிகிறது. இந்த பகுதியிலே ஆண்டவர் தோமாவுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, உண்மையாகவே இந்த நூற்றாண்டிலே வாழுகிற நானும் நீங்களும் அதிக பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நேரடியாக மாம்சத்தின்படி கண்களின் அடிப்படையிலே அல்லது தொடுதலின் அடிப்படையிலே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய சொந்த கண்களினால் நாம் தரிசிக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே, அவருடைய வசனத்தின் அடிப்படையிலே, அவருடைய ஆவியானவர் தருகிற உள் உணர்வின் அடிப்படையிலே அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்து நாம் விசுவாசிக்கிறதுனாலே நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தோமாவை காட்டிலும் நாம் சிறந்தவர்களாக காணப்படுகிறோம். அருமையானவர்களே, எனக்கு தரிசனம் தாரும், சொப்பனம் தாரும், அதை தாரும், இதை தாரும் என்றெல்லாம் நீ கூப்பிடுகிறாயே, அல்லது தரிசனம் தந்தால்தான் ஊழியத்துக்கு செல்வேன் என்று சொல்கிறாயே, எனக்கு சில வெளிப்பாட்டை தந்தால்தான் நான் மீட்கப்பட்டேன் என்கிற நிச்சயம் எனக்கு வரும் என்று சொல்கிறாயே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை கண்டு விசுவாசித்தாய், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொல்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பனே, நீ கண்டு தரிசித்து விசுவாசிக்கிறாயா? காணாமல் கேள்விப்பட்ட அந்த வார்த்தைகளை வைத்து அல்லது எழுதப்பட்ட அந்த திருவசனத்தை வைத்து
போதிக்கப்படுகிற அந்த வெளிச்சத்தை வைத்து விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் இதே சந்தேகப்படுகிற, கேள்வி கேட்கிற அந்த மனிதனைத்தான் ஆண்டவர் பெரிய அடியாராய் மாற்றி இந்திய நாட்டிற்கு அனுப்பி மகிமையான திருச்சபைகளை உருவாக்கி ஆண்டவருக்கென்று இரத்த சாட்சியாக அவனை மடியும்படி செய்தார். அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அறிந்து கொள்ள வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. சந்தேகப்படுகிற உன்னை, அவிசுவாசத்தில் நிரம்பின உன்னை, காட்சிகளையும் ஒருவேளை தரிசனங்களையும் தேடுகிற உன்னை வசனத்துக்கு நேராக திருப்பி, வார்த்தைக்கு நேராக திருப்பி, ஒருவேளை பெறலாத ஒரு நிலைவரமான விசுவாசத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருவாரானால் அதுதான் ஐயா மகா பெரிய அற்புதம். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருந்த என்னை ஆண்டவர் வசனத்தின் ஊடாக சந்தித்து அவருடைய அடியானாக மாற்றினார். என்னை மாற்றினவர், தோமாவை மாற்றினவர் உன்னை மாற்ற மாட்டாரா? பிரார்த்தனை செய்வோமா? அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காக செபிக்கிறோம். சத்திய வசனத்தின் அந்த நிகழ்ச்சியின் ஊடாக இயேசுவானவர் செய்த அற்புதங்களை சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சந்தேகப்படுகிற எங்களை, கேள்வி கேட்கிற எங்களை, ஆண்டவரை புலன் விசாரணை செய்கிற ஸ்தானத்தில் இருக்கிற எங்களை நீர் சந்தித்து ஆண்டவரை வசனத்துக்கு நேராக எங்களை திருப்புகிற அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்வானது உணர்ச்சிகளின் அடிப்படையில் வாழாதபடி, ஆண்டவரை உணர்ச்சியின் பிழம்புகளாக நாங்கள் மாறிவிடாதபடி வசனத்தின் மேலும், வசனத்தின் வெளிச்சத்தின் மேலும், உயிர்த்தெழுந்தொரு மேலும் நாங்கள் வாழ்ந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே மாற்றும்படியாக நாங்கள் மிகுந்த பாரத்தோடு கூட செபித்து மன்றாடுகிறோம். எங்களை மாற்றினவர் செய்தி கேட்கிற அடியார்களை மாற்றித்தாரும். பெரிய நிலைப்பாட்டுக்கு எங்களை கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.